எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் 8 நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் விஜய் சேதுபதி அவரு இந்த முறை சீசன் 8 வந்து தொகுத்து வழங்க இருக்காரு. அந்த வகையில யார் யாரெல்லாம் இந்த முறை சீசன் 8ல கலந்துக்க போறாங்கன்னு தெரியுமா? ஒரு லிஸ்டே வெளியாகி இருக்குங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 நாம எதிர்பார்க்காத ஒரு சீசனா இருக்க போகுது. அதுவும் கமல் சார் இல்லாத ஒரு சீசன். சோ எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காங்க. அந்த வகையில விஜய் சேதுபதி அவரு கண்டிப்பா போட்டியாளர்கள் பண்ற விஷயங்களை எப்படி வந்து இவர் கையாள போறாரு, எந்த மாதிரி இவர் கோவப்படுவாரா, இப்படி இதெல்லாம் பாக்குறதுக்காகவே ரசிகர்கள் வந்து ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா லிஸ்ட் தெரிஞ்சுக்கவும் இன்னுமே ஆவல் அதிகமா இருக்கு. அதுவும் யாருமே எதிர்பார்க்கவே இல்ல இவரெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாரா அப்படின்னு கேட்கிற மாதிரி தாங்க ஒரு லிஸ்ட் வெளியாகி இருக்கு. அந்த வகையில முதல் முறையா தயாரிப்பாளர் ரவீந்தர் அவருடைய பெயர் வந்து பிக் பாஸ்ல வந்து உறுதியா அவர் கலந்துக்க போறாரு அப்படின்னு சொல்லி வெளியாகி இருக்கு. இவர்கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சுட்டாங்க, சம்பளம் பத்தி எல்லாம் கூட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. 100% வீட்டுக்குள்ள ரவீந்தர் அவர் வர போறாரு. இந்த முறை பிக் பாஸ்ல வந்து கலந்துக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் உறுதியாவே கிடைச்சிருக்கு. அந்த வகையில அடுத்ததா இயக்குனர் பார்த்திபன் அவருடைய பெயரும் வந்து பிக் பாஸ் சீசன் 8ல அவர் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சொல்ல போனா போன சீசன் பாத்தீங்கன்னா வனிதா அவங்களுடைய பொண்ணு ஜோவிகா அவங்க கலந்துக்கிட்டாங்க. அந்த சமயத்துல பார்த்திபன் அவர் வந்து பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஜோவிகா அவங்க உடனே வந்துட்டு போய் பார்த்தாங்க. ஏன்னா பார்த்திபன் அவருடைய ஸ்டூடெண்டா தான் ஜோவிகா அவங்க இருக்காங்க இப்போ. அதனால இந்த முறை பார்த்திபன் அவர்கிட்டயும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே தொகுப்பாளரா இவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்ப போட்டியாளரா வர போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஒருவேளை வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஆனா உள்ள என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வகையில யாருமே எதிர்பார்க்கல மாதம்பட்டி ரங்கராஜன் அவரும் இந்த முறை பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போறாரு. சமையலுக்கு அதாவது பஞ்சமே இருக்காது, நல்லா விதவிதமா சமைச்சு கொடுக்க போறாரு எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களுக்கெல்லாம் அடுத்து பிக் பாஸ் சீசன் 8ல இந்த முறை தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல்ல ஹீரோயினா நடிச்ச பவித்ரா அவங்களுக்கு ஜோடியா நடிச்ச வினோத் பாபா அவரும் வந்துட்டு கலந்துக்க போறாங்க. 2 பேரும் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனா என்ன நடக்குது, எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம குக்கு வித் கோமாளில இருந்து ஒரு டீமையே உள்ள அனுப்புற மாதிரி அவ்வளவு தூரம் வந்துட்டு முடிவு பண்ணி இருக்காங்களாம். இதுல சிவாங்கி அவங்களுடைய பெயரும் வந்துட்டு ஆரம்பத்துல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சாலின் ஜோயா அவங்களுடைய பெயரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லனா 2-3 பேர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் குக்கு வித் கோமாளில கலந்துக்கிட்டவங்க தான். ஆனா குக்கு வித் கோமாளில ஒவ்வொரு சீசன்லயும் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா எந்த விஜே வர போறாங்க, எந்த சிங்கர் வர போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இந்த முறை எதிர்பாராத பல விஷயங்களை கொண்டு வர போறாங்க. போன முறை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல இந்த முறை என்னென்ன வீட்டுல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, பழைய போட்டியாளர்களோட ரியன்ட்ரி இருக்குமா, அப்படி ஒரு வேளை இருந்தா பிரதீப் அவர் மறுபடியும் வீட்டுக்குள்ள வருவாரா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை பழைய போட்டியாளர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க எந்த போட்டியாளருக்காக வெயிட் பண்ணுவீங்க, யாரை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.